ராகமாளிகா இசைக்குழுவின் சார்பாக ஒரு கற்பனை கதை இதோ உங்களுக்காக. இதில் வரும் பெயர் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே, யாரையும் குறிப்பிடுவன அல்ல. ராஜா தன்னுடைய கல்லூரி நாட்களில் தனது நண்பர்களுக்கு பிறந்த நாளில் பரிசு கொடுப்பது வழக்கம். ஒரு நாள் தனது தோழி வசந்திக்கு பிறந்த நாள் பரிசாக அன்பளிப்பாக கொடுத்தான். ஆனால் அவள் அதை வகுப்பறையிலேயே விட்டுவிட்டு வந்துவிட்டாள். பிறகு ராஜாவின் நண்பன் கரண் அதனை எடுத்து தனது தோழியாகிய வசந்தியிடம் அதனை அவன் கொடுத்தான். உனது நண்பன் உனது பிறந்த நாளுக்காக பரிசாக கொடுத்தானே, அதனை இவ்வாறு நீ மறந்துவிட்டு செல்லலாமா என்று கூறியிருக்கிறான். அதற்கு அவள், இல்லை, தெரியாமல் மறந்துவிட்டேன் என்று கூறியிருக்கிறாள். பிறகு அதனை அவள் வாங்கி கொண்டாள். இந்த சம்பவத்தினை ராஜாவிடம் வந்து கரண் கூறினான். அதற்கு அவன், பிள்ளையார் என்னிடம் இருப்பதை விட அவளிடம் இருப்பதுதான் சிறந்தது. இன்னும் பிள்ளையார் எனக்கு எவ்வளவு கதைகளை கற்றுத்தரப் போகிறாரோ என்று கூறியிருக்கிறான். அதை கேட்டு கரண் சிரித்தான். எனவே ராஜா தினமும் பிள்ளையாரை வணங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தான். இந்த கற்பனை கதையை கேட்டு ரசித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நண்பன் செந்தில் ராஜா.